அஸ்ட்ரோ டிகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக சந்தேகம் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிட இலக்கிய முன்னோடி எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் ஐயாவர்களிடம் நமக்குள்ள பல வகையான சந்தேகத்தை கேட்டு விளக்கம் பெற்று வருகிறோம். இப்போ ஒரு சந்தேகத்தை ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். சார், இப்போ மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் வருது சார். லாஸ்ட் டைம் சந்திர கிரகணத்துக்கு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க. அது நிறைய பேர் எனக்கு கான்டாக்ட் பண்ணி பர்சனலாக நிறைய நன்றி தெரிவிச்சிருந்தாங்க சார். புது விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சந்திர கிரகணத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு செய்ய வேண்டியவை எவை, செய்யக்கூடாதவை எவை அப்படின்னு கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். மேலும் இந்த சந்திர கிரகணத்தோட ஆரம்பம் எப்போ முடியுது அப்படிங்கிறதையும் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். பொதுவாக எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி வருது. 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆசி மாதத்துக்கு 19 ஆசி 19 வருது. இந்த சந்திரகிரகணம் வந்து அன்னைக்கு வந்து மார்ச் 3ஆம் தேதி மத்தியானம் 3:20 ஆரம்பமாகி அன்னைக்கு மாலை வந்து 6:47 வரைக்கும் இருக்குது. அது 3:20 ஆரம்பமாக சந்திரகிரகணம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பமாகி அந்த 4:33 4:33க்கு வந்து முழுசாக மறைஞ்சு சந்திரன். ஓகே. மறுபடியும் 5:33க்கு தான் அந்த சந்திரன் வெளியே வருது. வெளியே வந்து கொஞ்சமாக அப்படியே இறங்கி 6:40 முழுசாக சந்திரன் வெளியே வந்துடும். இந்த சந்திர கிரகணம் வந்து எதில் பிடிக்குதுன்னு சொன்னால் பூர நட்சத்திரம், சிம்மராசி. பூர நட்சத்திரத்தில் கேது வந்து சந்திரனை பிடிக்கிறாரு. அது கேது கிரஸ்த சந்திர கிரகணம் போட்டுவான். கேது பிடிக்கிறதால இப்போ பூர நட்சத்திரத்துக்கு பிடிக்கிறதால அதுக்கு முன்ன பண்ண உள்ள நட்சத்திரங்கள், அதாவது மகம், உத்திரம், இவங்களுக்கெல்லாம் தோஷம் உண்டு. அது போக 10வது நட்சத்திரம்னா பூராடம். பூரத்துக்கு 10வது, அப்புறம் பூரத்துக்கு 19, பூரத்துக்கு 19னா பரணி. 5 நட்சத்திரத்துக்கு தோஷம் உண்டு. மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி. இந்த 5 நட்சத்திரத்துக்கு தோஷம் உண்டு. சரி, இந்த தோஷத்துக்கு என்னென்ன பண்ணுங்கிறது அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த சந்திரன் வந்து இப்போ வந்து 6:47க்கு முடியுது கிரகணம். 6:47க்கு முடிகிறதால அந்த கடைசியில் கொஞ்ச நேரம் தான் நமக்கு தெரியும். தெரிஞ்சாலும் கூட தோஷம் உண்டு நமக்கு. ஓகே. இப்போ சென்னையில் வந்து அன்றைக்கி சந்திர உதயம், அதாவது அன்றைக்கி வந்து பௌர்ணமி அன்றைக்கி தான் சந்திரகிரகணம் வரும். சந்திரன் வந்து சாயந்தரம் வந்து 6:17 உதயமாகும். அப்போ 6:17 6:47 வரைக்கும் அந்த 30 நிமிஷம் பார்க்கலாம் சென்னையில். மதுரையில் வந்து 6:27 சந்திர உதயம். அப்போ 6:27 6:47 20 நிமிஷத்துக்கு தான் பார்க்கலாம். கோயம்புத்தூரில் 6:21 15 நிமிஷம் தான் அங்கே பார்க்கலாம். இது வந்து வேறுபாடுகள். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80-85% வந்து கடலுக்குள்ளேயே இந்த சந்திரகிரகணம் உண்டாகுது. நம்ம கடைசியாக இதில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து மேற்கு கடற்கரை, அதாவது மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், அதோட மேற்கு பகுதி மட்டும் தெரியாது, மற்ற இந்தியா பூரா தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த கிரகணம் சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணத்தில் எப்படின்னா அன்றைக்கி வந்து மெயினாக கோயிலெலாம் அன்றைக்கி நட சாத்துறாங்க. இதில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலேருந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க பேப்பரில். ஓ, சரிங்க சார். காலையில் 9 மணிக்கே கோயில் நடை சாத்திடுறாங்க. ஓகே. 9 மணிக்கு சாத்தி அன்றைக்கி ராத்திரி 7:30 வரைக்கும் நட சாத்தி இருக்கும். அப்புறம் 7 மணிக்கு கோயில் திறந்தாலும் கூட பரிகார பூஜைகள் பண்ணி கோயிலெலாம் சுத்தம் பண்ணி பொதுமக்களுடைய தரிசனத்துக்காக 8:30 மணிக்கு தான் திறந்து விடுறாங்க. இதே விதி தான் எல்லா கோயிலுக்கும். இந்த விதி எல்லா கோயிலுக்கும் ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி அன்றைக்கி வந்து சாப்பிட்றது வந்து 9 மணிக்கு, காலையில் 9 மணிக்குள்ளே சாப்பிடணுன்றாங்க. இல்லை முடியாது சார் அப்படின்னா ஒரு 12 மணிக்குள்ளே சாப்பிட்றாங்க. 12 மணிக்குள்ளே சாப்பிட்ணும். அதுக்கு அவங்க கிரகணம் பிடிச்சப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது. பழைய சாதங்களை வச்சுக்கூடாது, அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அன்றைக்கி அப்புறம் இந்த இறந்து போகிறவங்களோட வருஷம் தெரிய வருது இல்லையா, அன்றைக்கி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி பௌர்ணமியில் இறந்தவங்களாக இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அதை வந்து அடுத்த நாள் செய்யணும், அன்றைக்கி செய்யக்கூடாது. அப்புறம் கிரகணம் பிடிச்சப்ப கடல் எல்லாமே எப்படின்னா, சமுத்திர நீர் வந்து புனித நீரை மாறிடும். சமுத்திரத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நதிகளின் தாய் அப்படிம்பாங்க, நதிகளோட தாயா. ஸோ சமுத்திரத்தில் நீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் கிரகணம் பிடிச்சப்போ பிடிக்கணும். கிரகணம் பிடிக்குது இல்லையா, கிரகணம் பிடிச்ச உடனே சமுத்திரத்தில் நீராடக்கூடியது, அந்த நீராடுறது வந்து ரொம்ப நல்லது. அந்த உடனே குளிக்கணும். சரி, அது இன்னைக்கு குளிக்கணும்னு சொன்னால் அப்புறம் வந்து வீட்டில் குளிக்கிறது. இப்போ வீட்டில் அதுக்காக சந்திரகிரகணம் பிடிச்சோன்னு குளிக்கக்கூடாது. வீட்டில் குளிக்கிறாங்க சந்திரகிரகணமாக விட்டுப்படுறதா குளிக்கணும். அதுமாதிரி வீட்டில் குளிக்கிறவங்க எப்படின்னா வெந்நீரில் குளிக்கக்கூடாது, குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணும். ரொம்ப வயசானவங்க,
8 to 80 அவங்கெல்லாம் இதில் குழந்தை நீரில் குளிக்கணும். ஓகே. 8 வயசுக்கு உள்ள குழந்தைகள் இதில் குளிக்கலாம், வெந்நீர் குளிக்கலாம். 8 வயசுக்கு 80 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் நீர் குளிக்கலாம். இதெல்லாம் ஒரு விதி, பொதுவான விதி. ஆமாம். அப்புறம் என்னென்னா, இந்த சந்திரகிரகணம் வந்து பிடிச்சப்ப தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண நேரத்தில் பண்ணுற தானத்தை விட இந்த கிரகணம் பிடிச்ச நேரத்தில் தானம் பண்ணால் 10 மடங்கு பலன் கிடைக்கும். 10 மடங்கு. நீங்கள் சாதாரண நேரத்தில் 100 ரூபா கொடுத்து என்ன பலன் கிடைக்குமோ அது வந்து இந்த இதில் வந்து 10 ரூபத்தில் கிடைக்கும். அது இந்த நேரத்தில் வந்து கோதானம், பசு தானம் பண்ணுறது நல்லதுதான். ஓகே. பசு தானம் பண்ணும்போது என்னென்னா சந்ததி நல்லாயிருக்கும். சந்ததி இல்லாதவங்களுக்குலாம் சந்ததி உண்டாகும், குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். அப்புறம் வந்து என்னென்னா இதில் வந்து இந்த சில தூங்கக்கூடாது. கிரகணம் முடிச்சப்போ படுத்து தூங்கக்கூடாது. எந்த நேரமும் உஷாராகவே இருக்கணும், அதாவது முழிச்சே இருக்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார். சார் இப்போ இது வந்து வாக்கியப்படியா திருக்கணிதப்படியா அப்படிங்கிறது ஒரு, அதாவது வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. 3 மணி 20 நிமிஷத்துக்கு திருக்கணிதப்படி பிடிக்குது. வாக்கியத்துக்கு 3 மணி 19 நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் தான். ஒரே ஒரு நிமிஷம். ஆனால் முடியும் போது ரெண்டும் ஒரே நேரத்தில் முடியுது. அதனால குழப்பங்கள் இல்லை. வாக்கியத்தில் 6:47, திருக்கணிதத்தில் 6:47. நம்ம சண்டை போட்டு திருக்கணிதம் அதுதான் சார். அது இந்த மாதிரி வாக்கியம், அதாவது அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் 2 பஞ்சாங்கம் ஒரே மாதிரி இருக்கும். வித்தியாசம் இருந்ததுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிரகணத்தில் வித்தியாசம் வரணுமா? வர மாட்டேங்குது. சரியே தானே அது கரெக்டாக தான் வருது. ஆமாம். சார் சரி சார். சார் எந்த நட்சத்திர காலங்களுக்கு அந்த என்ன பண்ணணும் மெயினாக வந்து இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய நட்சத்திரக்காரங்கள் ஏதாவது நட்சத்திரம் நீங்கள் சொல்லுவீங்க? அது மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி, இந்த 5 நட்சத்திரத்துக்கு தோஷம் உண்டு. சுக்கிரனோட நட்சத்திரங்கள். ஆமாம். 5க்கும் சூரியனோட நட்சத்திரம் தோஷம் உண்டு. 5க்கும். இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, மந்திரங்கள் சொல்றது கஷ்டமாக இருக்குன்னா ஓம் நமச்சிவாயன்னு சொன்னாலே போதும். சரி, ஓம் நமச்சிவாயன் 108 தடவை சொல்லணும். அதுவும் சொல்ல முடியாது, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா ராமராமன் சொன்னால் கூட போதும். ராமராமன். இன்னொரு மந்திரம் ஒன்று இருக்கு. அது மந்திரம் வந்து எப்படின்னா, இந்திரோ அனலோ யமோ ரிக்ஷோ வருணோ வாயு தேவச குபேர ஈஷோக் நந்து இந்து உபராக புத்தவ் யதா மம. ஓகே. அது என்னதுக்கு என்ன இருந்ததுன்னா, இப்போ இதில் சொல்லப்பட்ட பேர் எல்லாமே அஷ்டத்துக்கு இது 8 திக்குக்கு உள்ள பாலகர் பேர். இந்திரன், அனலன் அப்படின்னா யாருன்னா அக்னி, யமோன்னா யாருன்னா யமன், அப்புறம் ரிக்ஷோ அப்படின்னா யாருன்னா, ரிக்ஷோ வந்து நம்ம கன்னிமொழியில் இருக்கிறவர். ஓகே. அது இது கன்னிமொழியில் இருக்கிறவர் அது. அப்புறம் வந்து வருணன் தென்மேற்கு, வருணன். அப்புறம் வாயு வடமேற்கு. அப்புறம் இந்த பக்கம் வந்து வடக்கம் வந்து குபேரன், ஈசானியத்தில் ஈசான். இது என்ன, இதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த 8 பேரை சொல்லி, இந்த 8 பேரும், அதாவது இந்திரன், இந்த 8 பேரையும் சொல்லி, இந்த 8 பேரும் அஷ்டத்துக்கு வர 8 பேரும் இந்த சந்திர கிரகணத்தால் உண்டாகும் துக்கத்தை போக்கட்டும். அவ்வளோ அதுக்கு மீனிங்காக இருக்கும். இந்து உபராக அப்படின்னா, உபராகம்னு சொன்னா கிரகணம்னு அர்த்தம். இந்துன்னு சந்திர கிரகணம் அர்த்தம். இந்து உபராகன்னா அந்த உபராகன்னா கிரகணம்னு அர்த்தம். சரி. இந்த இது வந்து இந்த சொல்லணுமா, அது சொல்லிக்கிட்டே இருக்கணுன்றாங்க. சரி, சொல்ல முடியல அப்படின்னா இந்த ஒரு தடவை எழுதி கையில் கட்டிக்கணும் அப்படின்றாங்க. ஓகே. கையில் கட்டிக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ஒன்றும். ஓகே. அது கன்னிமொழியில் வந்து கன்னிமொழியில் இருக்கிற அஷ்டத்துக்கு பாலக்கு பேர் நிறுத்தின்னு பேர். ஓகே. நிறுத்தின்னு பேய்னு இருக்கும். சரி சரி. அது இந்திரன். இந்த பக்கம் வந்து அனலன் அக்னி. தெற்க வந்து யமன். அப்புறம் கன்னியில் வந்து சொன்ன நிறுத்தி. அப்புறம் வந்து மேற்கு வந்து இவர் வருணன். அப்புறம் வடமேற்குல வந்து வாயு. அப்புறம் வடக்கு வந்து குபேரன். வடக்கு குபேரன். வடகிழக்குல வந்து இவர் இருக்கார் ஈசான். அது ஈஷோக் நந்து. அது சொல்லி இது வந்து இது சூரிய கிரகணத்துக்கு வர இது இந்த சூரிய சந்திர கிரகணங்கிற இடத்துல சூரிய கிரகணம் வரும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. தேச கிடையாது. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்ல முடியலன்னா ஒரு பேப்பரில் எழுதி கையில் கட்டிக்கோ அப்படின்னாங்க. ஓகே. மந்திரத்தை சொன்னால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் இன்னொரு சந்தேகம் சார், இப்போ நிறையா வந்து சிசேரியன் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த கிரகணத்தன்னைக்கு அந்த டைமில் வந்து சிசேரியன் பண்ணிட்டாங்க, இல்லை சிசேரியன் பண்ணாமல் குழந்தையும் அந்த டைமில் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி சார்? அது நேச்சுரலாக பிறந்தால் ஒன்றும் செய்ய முடியாது.
சிசேரியனை கொஞ்சம் தள்ளிக்கலாம். அதை காலையில் ஒரு ஒரு 9 மணிக்கு முன்னாடி சிசேரியன் வச்சுக்கலாம். இல்லை நைட்டு வந்து அந்த கிரகணம்லாம் முடிஞ்ச ஒரு அதுக்கப்புறம் வச்சு 7:30 மணிக்கு மேலே வச்சுக்கலாம். பட் ஹாஸ்பிட்டல் வரும்போது ராத்திரி சிசேரியன் பண்ண மாட்டாங்க. வீட்டிலாம் ராத்திரி பண்ண மாட்டாங்க. யாருமே பண்ணுறது இல்லை. பட் நேச்சுரலாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒன்றும் பண்ண நேச்சுரல் அப்புறம் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சந்திரன் வீக் ஆகிடுது இல்லையா, சந்திரன் வந்து அஸ்தமனம் ஆகிடுது இல்லையா, சந்திரனுக்கு அன்னைக்கு மரணம். அப்படி வரும்போது சந்திரன் வந்து தாய்க்கு அதிபதி. சந்திரன் தாய்க்கு அதிபதினு வரும்போது தாய்க்கு வந்து அந்த ஆயில் கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. தாயாருக்கு ஆயில் கம்மி, ஆயில் குறைவு. அதனால இப்போ இதுவே வந்து அது பௌர்ணமி அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் வரது சான்சஸ் உண்டாங்க சார்? சார் பௌர்ணமி தானே சார், சந்திரன் தானே, சந்திரன் தானே இப்போ பிடிச்சது. பிடிச்ச வந்து கிரகணம்னா என்ன? முழு பௌர்ணமி. கிரகணம்னா என்ன? கிரகணம் இங்கிலீஷ்ல எக்லிப்ஸ். எக்லிப்ஸுக்கு என்ன அர்த்தம்னா புகழோடு இருக்கும் ஒருவனை புகழ் கொண்டு மங்கு வைத்தல். அதுக்கு பேர் எக்லிப்ஸ். புகழோடு இருக்கும், அதுதான் கேட்க வரேன் சார். புகழோடு இருக்கும் ஒருத்தனை புகழ் மங்க செய்வது. ஸோ அந்த வெளிச்சத்தை மங்க செய்கிறாங்க இல்லையா, சந்திரன் தான் பிரைட்டு தான், ஆனால் அந்த மங்க வச்சிருது இல்லையா. ஆக்சுவலாக இந்த கிரகணம் அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத்தியில் வந்து பூமி வருது. ஸோ இந்த பூமியோட நிழலானது சந்திரனில் பட்டு சந்திரனை மறைய வைக்கிறது. இதுதான் கரெக்டு. அதனால சந்திரன் இந்த பௌர்ணமி தான், பௌர்ணமி இருந்தால் கூட சந்திரன் வந்து மறைச்சதால அது வந்து பொதுவாக அந்த பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தா அது ஒரு நல்ல பலன் இருக்கு. அதனால கேட்குறேன் சார். பௌர்ணமி அன்னைக்கு பிறக்கிறவங்க வந்து நல்ல வெரி ஃப்ராங்காக இருப்பாங்க, வெளிப்படையாக இருப்பாங்க. இந்த கள்ளங்கவடம் இதெல்லாமே இருக்காது. முழுமதி, குசும்பு வேலை, கள்ளங்கடம் எதுவும் இருக்காது. இல்லை அதனாலதான் இந்த கேள்வி கேட்டேன் சார். அதான் சார், இப்படி இருக்கு அப்படி இருக்கு எப்படி எடுத்துக்கிறது. கிரகணத்தில் மாட்டிக்கிறாங்க இல்லையா, கிரகணம் மாட்டும் போது கிரகணம் பற்றுதல் இருளடைந்து போதல், இருளடைஞ்சு போகும், ஒளி கொண்டு போகும். அதனால தான் அது அந்த அந்த நேரத்தில் சிசேரியன் நேச்சுரலாக பிறகு ஆஸ்பத்திரிலாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பிறகு அதை ஒன்றும் செய்ய முடியாது. அது என்ன தலையெழுத்து, அவ்வளோதான். அது கூட தாயாருக்கு தான் அஃபெக்ட் ஆகும். குழந்தைக்கு மாத்ரு பீடை, அம்மாவுக்கு பீடை. அந்த குழந்தைக்கு பெரிய இதெல்லாம் வராது. குழந்தையோட உடல்நிலையுமே கொஞ்சம் பாதிக்கும். கிரகணத்தில் வருகிற பிள்ளைங்களோட உடல்நிலை சந்திரன் வந்து தேகத்துக்கு அதிபதி இல்லையா, தேகத்துக்கு மற்ற கிரகங்கள்லாம் தேகத்துக்கு அதிபதியா இருக்கிறதால கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கும். மனநிலையும் பாதிக்கும் தான், மனோகரங்களையும் பாதிக்கும் அப்படின்னா. அந்த கிரகணத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது, சிசியனாக இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. 9 மணிக்குள்ள சீரியன் வச்சுக்கிட்டா நல்லது. ஒரு மணி நேரம், ஒரு 10 மணி வரைக்கும் அதுக்குள்ளேயே பண்ணிடணும். ஆனால் அது எப்படியோ ஜோசியர் தான் குறிச்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்து கொடுத்துருவாங்க. இருந்தாலும் ஜென்ரலான டவுட் சார். சார் இன்னொன்று வந்து பரிகாரங்கள் எதுவுமே நீங்கள் சொல்லல சார். சொன்னானே அதானே, மந்திரம் சொன்னீங்க, அதுதான் பரிகாரம். மந்திரம் சொல்றது, ஓம் நம சிவாயன்னு சொல்றது. இல்லைங்க மறுநாள் காலையில் அந்த நான் சொன்ன அந்த 5 நட்சத்திரக்காரங்க வந்து கண்டிப்பாக மறுநாள் காலையில் சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலுக்கு போய் வச்சம் அடிக்கணும். எல்லாருமே போகலாம், எல்லாருமே போய் காலையில் போய் சிவன் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்க நல்லது. இல்லை சிவன் கோயிலுக்கு போக முடியலன்னா பக்கத்தில் அம்மன் கோயில் இருந்தால் அம்மன் கோயில் அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஓகே சார், அது பண்ணிக்கிறது நல்லது. சரிங்க சார், சரிங்க சார். நன்றி சார், ரொம்ப உபயோகமாக இருக்குது சார். மற்றும் ஒரு சமூக சந்தேகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி சார்.